ஃப்ரெண்ட்ஸ் இந்த இட்லி சாம்பார் பாருங்களா 5 நிமிஷத்துல சூப்பரா ரெடி ஆயிடும். டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா இருக்கும். சூடான 4 இட்லிய வச்சு நம்ம செஞ்ச சாம்பார்ல இந்த மாரி ஊத்தி தொட்டு சாப்பிட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நீங்க சாம்பார தொட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா கொட மாரி ஊத்தி தொட்டு சாப்பிட்டீங்கன்னா, இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க. எந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டா இருக்கும். இன்னைக்கு நம்ம 5 நிமிஷத்துல இட்லிக்கு சாம்பார் தான் பண்ண போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். இன்னைக்கு கேரளா சமையல்ல நம்ம இட்லி சாம்பார் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு சேர்த்து கொடுத்துட்டு 5 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து கெட்டி எதுவும் இல்லாம கடலை மாவு நல்லா ஸ்மூத்தா கலந்து எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க எந்த அளவுக்கு கெட்டி எதுவும் இல்லாம நல்லா ஸ்மூத்தா கரைச்சி எடுத்துக்கோம் பாத்தீங்களா? இப்ப இந்த கடலை மாவை மாத்தி வச்சுக்கோங்க. சாம்பார் பண்றதுக்கு அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு வெந்தயம் பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. ஒரு கைப்பிடி அளவு பூண்டை ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுருக்க புள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து கொடுத்துட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கொடுத்துட்டு கிண்டி கொடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்க வெங்காயம் சேர்த்து வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ இந்த ஸ்டேஜில் 3 பச்சை மிளகாவும் நடுவில் கீறிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. அது கூடவே 2 பெரிய சைஸ் தக்காளியை நல்லா பழுத்த தக்காளியை குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி தக்காளியை நல்லா சாஃப்டாக வேக விடுங்க. இப்போ பாருங்க தக்காளி எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போ மசாலாலாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்து மசாலாவோட ஒரு பச்சை வடையெல்லாம் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்க மசாலாவோட ஒரு பச்சை வடையெல்லாம் போய் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? அங்கே பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் அரை நெல்லிக்காய் சைஸ் புளியை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி புளி தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ புளி தண்ணியை உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு உங்களுக்கு சாம்பாருக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு நம்ம இது வரைக்கும் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் உப்பு சேர்த்துக்கிறோம். திரும்பவும் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு அனுசரித்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்க நம்ம சாம்பார் எந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரும்போது ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே கடலை மாவு கலந்து வச்சுருக்கோம்ல, இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு சாம்பாரில் இந்த கடலை மாவை உள்ளே சேர்த்துக்கோங்க. உள்ளே சேர்த்து கொடுத்துட்டு அடுத்த செகண்டே கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இல்லைனா கடலை மாவு அடியில் உட்காந்து நல்லா கெட்டியாகிற மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு கடலை மாவு நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்க நம்ம கடலை மாவு சேர்த்து எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடலை மாவோட பச்சை வடத்தெல்லாம் போயிடுச்சு. இங்கே பாருங்க நல்லா சாம்பார் அந்த அளவுக்கு நல்லா வாசனை கமகமன்னு இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழையை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்து இறக்கிக்கோங்க. இப்போ பாருங்க நல்லா கம்ம வாசனையோட 5 நிமிஷத்துல இட்லி சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் காலைல தூங்கி எழுந்தோடனே இட்லியை மட்டும் வேக வச்சுட்டு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கோ குழந்தைங்க ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கோ சட்னி அரைக்கணுமா சாம்பார் ரெடி பண்ணணுமா அப்படின்னு டென்ஷன் இல்லாமல் இந்த சாம்பாரை ட்ரை பண்ணுங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இட்லிக்கு தோசைக்கு மட்டும் கிடையாது, சாதத்தோட வச்சு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.